வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் துத்தி கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3/4 டம்ளர் உடைச்ச பச்சை பயிர் எடுத்துக்கலாம். இது நல்லா 2 முட்டையும் கழுவிக்கலாம். எந்த டம்ளரில் நம்ம பச்சை பயிர் அளந்தோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், விளக்கெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் சேர்த்துனிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். குக்கரில் 4 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். இதெல்லாம் வெந்துட்டுருக்கட்டும். 10 பூண்டுப்பல், துத்தி இலை இப்படி தான் இருக்கும். 1 கப் அளவுக்கு துத்தி இலை எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இலசான இலையை எடுத்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கர் விசில் அடங்கிருச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். உடச்ச பச்சை பயிருக்கு பதிலாக முழு பச்சை பயிறு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா குழைவாக வெந்திருக்கணும். நசுக்கி பாருங்கள் எந்த அளவுக்கு குழைவாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு வாணலியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச பூண்டு, கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ண துத்தி இலையை போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. துத்தி இலையில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. மூல நோயை குணப்படுத்தும். இது எங்கே கிடச்சாலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். கீரை வேகிறதுக்கு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. கீரை நல்லா வேகணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்க. கீரை 5 நிமிஷத்தில் வெந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மசிச்சு பாருங்கள் வெந்துருச்சா இல்லையான்ட்டு. கீரை நல்லா வெந்துருச்சு. வேக வச்ச உடச்ச பச்சை பயிரை இப்போ அதில் சேர்த்துக்கலாம். கீரையும் நல்லா வெந்துருச்சு. உடச்ச பச்சை பயிரும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணி சேர்க்காதீங்க. சுடுதண்ணி சேர்த்திங்கன்னா சுவை அப்படியே இருக்கும். இது நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விடலாம். இது இட்லி, தோசை, சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சுவையான துத்தி கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.